பண்ணிக்கிறேன் கைஸ். உங்க வீட்டில் இப்படி பண்றீங்களா? எங்கேயாவது வெளியில போனா இந்த மாதிரி பண்றீங்களான்றது நீங்களே பாருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு ட்ரிப்புக்குன்றது பிளான் பண்ணலான்னு இருந்தேன். சரி ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா எல்லாம் இப்படியா இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா ரொம்ப கன்ஃபியூசிங் தான். எதை எடுத்து வைக்கலாம், இந்த ட்ரெஸ் இதுக்கு மேட்ச் ஆகுமா, அந்த ட்ரெஸ் போட்டா இதுக்கு மேட்ச் ஆகுமா, பேண்ட்டுக்கு சட்டை மேட்ச் ஆகுமா, சட்டைக்கு பேண்ட் மேட்ச் ஆகுமா. அது போக நம்மளுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னடா இவன் லிமிடேஷன்ஸு லக்கேஜ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஆமாங்க. ஸோ ஷர்ட் போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கணும். ஐ வில் ட்ரை டு கீப் யூ ஆல் என்டர்டெயின். ஓகேங்களா? ஸோ I'll make sure you'll never see sunshine again. புரிஞ்சுதா? புரியலடா. அப்புறம் என்ன இங்கிலீஷ்ல பேசுற, தமிழ்ல பேசுற? இங்கிருந்து வீட்டுல இருந்து நம்ம அங்க லேண்ட் ஆகிற வரைக்கும் நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? எனிதிங் கரெக்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, சாரி தப்பா எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லாகிங் இல்லை, மேபி ஐ எம் நியூ டு லாகிங். ஓகேங்களா? ஸோ ஏதாவது தப்பு குறைங்க அது இது இருந்துச்சுன்னா இப்போ நெகட்டிவாக போஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ காசெல்லாம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு விட போகிறோம் வீடு. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எதையும் மறக்கல. ஓகேங்களா? ஆனால் ஒன்று என்னன்னா இப்போது எல்லாம் செட் பண்ணி வச்சிடறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் செய்கிறப்போ ஏதாவது ஒன்று மறந்துடும். கரெக்டுங்களா? ஏதாவது போயிடும். அது லைக் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று மறந்துட்டு போயினே இருக்கும். அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க, எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் கைஸ். ஸோ இப்போ போக போகிறேன். ஸோ லெட்ஸ் சீ தட். ஓகேங்களா? என்னோட வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும், ஏன்னா ஏன்னு சொன்னேன் அவ்வளோ ஈஸியாக வரது தெரியல வாய்ஸை. அதாவது நண்பா, அம்மடி என்ன மனுஷனே நீ கண்ட கலக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா, காட்டு பைய மாதிரி தும்புற, பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? போயா. இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் எழுந்து சரித்திரமே இல்லைங்க. டைம் என்னன்னு 4 மணி 5 மணி ஆகுது. சாரி 5 மணி ஆகுது. 5 மணிக்கே இல்லை டிக்டாக் இனி வச்சு. ஓகேங்களா? ஸோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இங்கே கட்சியாக ஏர்போர்ட்டு. ஸோ இப்போ டெர்மினல் 2 எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேங்களா? செக்இன் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் வந்தாச்சுங்க. ஸோ கட்சியாக பேக் செக்கிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டுன்னா இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? என்ட்ரியே பயங்கரமாக செம்ம தூளாக பண்ணி வச்சுருக்காங்க. பில் போர்ட்ஸ் அது இதுன்னு போட்டு சும்மா அப்படியே எப்படி போகணுன்னு தான் தெரியல, பார்க்கலாம். இந்த ஷாப்பிங் மால்ஸ் அது இதுன்னு போட்டிருப்பாங்க. டியூட்டி ஃப்ரீ இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் செக் பண்ணணும்.
ஈஸியாக உட்காந்து ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சோஃபா. டியூட்டி ஃப்ரீ தான் எங்கன்னு தெரியல. தெரிவித்து ஓகேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய செக்இன் பேக்கேஜ் அப்புறமா என்னுடைய போர்டிங் பாஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேட் மூலியமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளைட் கொண்டு வரும். ஸோ இது வந்துட்டு அந்த கேட்டோடைய அரீனா. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்டையர் ரன்வேயோடைய ஃப்ளைட்கான தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளைட் அங்கே நிற்கிது பாருங்கள், ஏர் இண்டியா. ஸோ ஏஐ இஃப் ஐம் நாட் ராங் ஏஐ 35 நினைக்கிறேன் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா. ஸோ அந்த போட் ஃப்ளைட் வந்து போட் பண்ணியாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்னோட விஸ்தாரான்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், விஸ்தாரா இஸ் அக்வைர்ட் பை ஏர் இண்டியா. ஸோ அதனால வந்துட்டு விஸ்தாரா ஃப்ளைட்குள்ளே நம்ம ஸோ போர்டிங் எல்லாம் பண்ணிட்டேங்க. ஆல்மோஸ்ட் பேக்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற இதில் வச்சுட்டு சீட்டில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக விண்டோ வியூ பார்க்கலான்னு பார்த்தா 4-5 ஃப்ளைட்ஸ் பின்னாடியே நிற்கிதுங்க. என்னத்துக்கு நிற்கிதுன்னு பார்த்தா நம்ம போகிற அந்த ஃப்ளைட் ரன்வேல தான் இந்த 4-5 ஃப்ளைட்ஸுமே வந்துட்டு தேவர் அபவுட் டு டேக் ஆஃப். ஸோ இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ணோன்ற ஒரு ரீசனுக்காக தான் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்லோவாக வண்டி மூவ் ஆகுதுங்க. அனாத்த வண்டி இருக்காரு, ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், ஒரு 4-5 ஃப்ளைட்ஸ் வந்துட்டு க்யூவில் நின்றுட்டு இருக்காங்கள நம்மளுக்கு டேக் ஆஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த அந்த கிரவுண்டுக்கும் நம்ம அந்த ஃப்ளைட்டோடைய வீலுக்கு இருக்கிற அந்த ஃபியூ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எனக்கு தோணுனது ஒரே ஒரு பாட்டு. அது எந்த பாட்டுன்னா நீல மலை சாரல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாங் கேட்டுக்கினே இந்த டேக் ஆஃப் பார்க்குறது கேட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களே கேட்கலாம். வானம் குனிவதிலும் மண்ணை தொடுவதிலும் காதல் அறிந்திருந்தே காணம் உறைந்து வடும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தே இதயம் இருத்திருந்தே நான் இயற்கையில் திளைத்திருந்தே சிட்டுக்குருவி ஒன்று சேக பார்வை கொண்டு வட்டப்பாறையின் மேல் என்னை வா வா என்றது, கிச்சு கிச் என்றது, கிட்டவா என்றது, பேச்சு எதுவுமின்றி பிரியமா என்றது, கிச்சு கிச் என்றது, கிட்டவா என்றது, பேச்சு எதுவுமின்றி பிரியமா என்றது. ஒற்றை சிறு குருவி நடத்தும் ஓரங்க நாடகத்தில் சற்றே திளைத்திருந்தே கிச்சு கிச் என்றது, கிட்டவா என்றது, பேச்சு ஏதுமின்றி பிரியமா என்றது. ஒரு நாள் கனவு இது பேரற்ற பேருறவோ யார் வரவோ நீ கண் தொட்டு கடுந்தேகும் காற்றோ இல்லை கனவில். பாட்டும் சரி, அந்த விண்டோ வியூவும் சரி பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது லிட்ரலி ஃபோன் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குங்க ஏர்க்ராஃப்டில், விச் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் டு மீ. இட் இஸ் ஆட் ஆன் ஃபார் யூ. ஓகேங்களா. அட் த சேம் பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுக்குறாங்களே பாக்ஸில் கொடுத்தாங்க எனக்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக், ஏன்னா என்னுடைய டைமிங்ஸ் வந்து 7:30 to 8:30 ஃப்ளைட் மார்னிங். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சப்ளை பண்ணியிருக்காங்க ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க குடிக்கிறதுக்கு. அண்ட் தே ஹேட் கிவன் கைண்ட் ஆஃப் பிரெட் சாண்ட்விச்
மேங்கோ ஃப்ளேவர் அலாங் வித் த லஸ்ஸி, சின்ன ஒரு லஸ்ஸி கப்போடு கொடுத்தாங்க. அட் தி எண்ட் எல்லாம் ஆயிட்டோடனே இந்த பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சரி பார்க்கலாமே, விண்டோ வியூ பார்க்கலாமேன்னு பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க. ஏன்னா நான் ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 28 நவம்பர் ட்ராவல் பண்ணது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அபவுட் டு லேண்ட் இன் கொச்சி ஏர்போர்ட். ஸோ அந்த டைமில் இந்த வியூ இருந்துச்சு. இந்த வியூ பார்க்குறப்போ ஐ தாட் லிட்ரலி, ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் raining very heavily at that time. So I thought flooded or what. ஸோ நம்ம லேண்ட் பண்ண போகிறோங்க கொச்சின் ஏர்போர்ட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃப்ரம் பெங்களூர் டு கொச்சின் ஏர்போர்ட் ஆஸ் அ கனெக்டிங் ஃப்ளைட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியூ காமிக்க போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஆஃப்டர் லேண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, லைக் கொச்சின் ஏர்போர்ட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ப்ரிசைஸ்டாக கட்டியிருக்காங்க. ஐ வாஸ் லிட்ரலி வெரி சர்ப்ரைஸ்ட். ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உங்களுக்கு ஏர்போர்ட்குள்ளே போய் காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். என்னடா இவன் ஹோம் பிளாக் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்க, ஹோம் டூர் மாதிரி. சோதனை வந்தேன் பெங்களூர்லேருந்து கொச்சி வந்து அந்த சரி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டு, அதாவது ஹார்லி ரூம்ஸ்னா ஒரு ஆறு வந்துட்டு 60 rupees 70 rupees நான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ரூமே புக் பண்ணாமல் வந்துட்டு அங்கே பார்த்தா உங்களுக்கெல்லாம் இல்லைடா, இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வெறும் அவங்களுடைய ஸ்டாஃப், அவங்களுடைய கெஸ்ட்குள்ளேயே வந்துட்டு அந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கு, ஐ மீன் அர்லி ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பக்கம் சீக்கிரம் எழுந்துட்டேன். நான் பார்த்தல 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன், தூக்கமே வரல. எழுந்துட்டேன் முடியல, வந்துட்டு ஏர்போர்ட்லேயே டயர்ட் ஆகிடுச்சு அங்கேயே. ஏன்னா நான் கேரி பண்ணுற வெயிட் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் பி அரௌண்ட் ஒரு 6.5-7 kg கிட்ட இருக்கு அந்த பேக்கு. ஸோ அந்த பேக்கை தூக்கிட்டு அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால பார்த்தேன், எல்லா ஆப்ஸையும் வந்துட்டு புக் பண்ணலான்னு பார்த்தேன். ரூம் எது சீப்பாக கிடைக்குது. ஸோ இந்த ரூம் கிடைச்சிச்சு. பாருங்கள், இதுதான் 1 day ஹோம் டூர். இது பெட்ரூம். இந்த டிவி போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஒர்க் ஆகல. இது மிரர், நல்லா தெரியலண்ணா. மிரர். அப்புறமா இது அல்மார், ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஹேங்கர் அது இதுன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் இது ரெஸ்ட் ரூம். பரவாயில்லைங்களா, பஸ்ஸு தான். ஓகேங்களா, இந்த ரூமுக்கு எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு நான் 500-300 பட்ஜெட் பார்த்தேன் எனக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு. பட் ஆனால் கிடைக்குது. பட் ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கு. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர், ஏர்போர்ட் தாண்டி 10 கிலோமீட்டர். ஏன்னா இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டுன்றதுனால I cannot take that risk. 300-400 சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு
அங்கேருந்து வரதுக்கும் இங்கேருந்து போகிறதுக்கும் எப்படின்னு பார்த்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு 400 ருபீஸ் காமிக்குது. ஓலாலையும் செக் பண்ணேன், 400 காமிக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் லாஸ் தான். ஒரு ரூமுக்கு ஒரு 300 போர்ட்டு அப் அண்ட் டவுன் வந்துட்டு 300ன்னே வச்சுக்கோங்களேன். 600 ப்ளஸ் ஒரு 300ன்னு 900 ருபீஸ் அங்கேயாச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து கேல்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ரூம் வந்துட்டு எனக்கு 800 ருபீஸ் சீப் ஆகிடுச்சு. நியர்பை கொச்சின் ஏர்போர்ட் 9 மினிட்ஸ் வாக்கிங்ல இருந்து. ஸோ அதனால சரி பார்க்கலாம், இதே இப்போ ரூம் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரூம் புக் பண்ணிட்டேன். அப்படியே வெளில பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரலாக பண்ணாங்க. கொச்சின்னு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா காடாக இருக்கும். எப்படி நல்லா தெரியுதா? நடாயிரம் போதர் கடை காமிச்சுங்கிறேன் யோசிக்காதுங்க. இங்க இருக்கிற ஜனங்க பிளஸ் இங்க இருக்கிற நேச்சர் வந்துட்டு அப்படியே ஆப்டா செட் ஆயிடுச்சுங்க. எல்லாமே கிளியரா இருக்கு, மரம் செடி கொடின்ட்டு. பார்த்தீங்களா? ஸோ பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ லஞ்ச் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ ஐ ஹேவ் மை லஞ்ச் அண்ட் தென் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஐம் அபவுட் டு செக் அவுட் திஸ் ரூம். இந்த ரூம் வந்து செக் அவுட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஹேவ் another flight, connecting flight from கொச்சின் டு கோலாலம்பூர். ஸோ அங்கே வந்துட்டு 3 hours முன்னாடி இருக்கணுன்றதுனால அந்த டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11:20 இருக்குது ஃப்ளைட்டு. பட் ஸ்டில் ஒரு 3 hours முன்னாடி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால ஸோ ஐம் லிவிங் செக்கிங் அவுட் பை 7 o'clock தான். ஓகேங்களா? ஸோ சிலது வந்து அன்பேக் பண்ணிடுங்க, ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் லாக்ட் அவுட் everything is packed and perfect. ஓகேங்களா? ஸோ வில் see you at airport. ஓகேங்களா? பாய். வந்துட்டோங்க. ஸோ டெர்மினல் 3 நினைக்கிறேன் நம்ம போக வேண்டியது. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஜெட் டெர்மினல் கூட இருக்குங்க செப்பரேட்டாக. பரவாயில்லையே. ஐ திங்க் அவங்க அது வந்துட்டு வெறும் விஐபிஸ்க்குன்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஏர்போர்ட், கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. பார்க்கலாம். சரி ஃபைனலாக போட் பண்ணிட்டாங்க கொச்சின் டு கோலாலம்பூர் ஃப்ளைட். தட் இஸ் வெரி ஷியர். ஸோ வி ஹேவ் another 4 hours travel. இதில் 4 hours travel இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோலாலம்பூர்ல லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ வில் see you in the next episode.